நிறைய பேர் ஏன் வீட்டுக்கு வீடு எல்லாருமே நோயாளிகளாக இருக்காங்க. பெரும்பாலும் எல்லாருமே நோய் இருக்குது. அப்புறம் எல்லாருக்குமே உடல் உறுதி இல்லை. ஏன்னா வீட்டில் உள்ளவங்க, அதாவது அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க. அப்பாவோ அம்மாவோ, அதாவது அப்பா அம்மா இருவருக்குமே நோய் இருக்கும். அப்போ உடல் உறுதி இல்லாமல் இருப்பார்கள். அப்போ அவங்க முன்னாடி நம்ம சிக்ஸ் பேக்காக நின்னால் அவங்க மனசு வருத்தப்படுமே. நம்ம உடம்புல ஆரோக்கியமாகவும் இருக்கிறது, சிக்ஸ் பேக்கும் வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட நோயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நோயாளிகளாக இருக்கிற பெற்றோர்கள் முன்பு நம்ம போய் நின்னால் அவங்க மனசு வருத்தப்படுமே. அதனால் அவங்கள நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. நோயாளிகளை யார் புரிஞ்சுப்பாங்கன்னா, நோயாளிகளின் வலிகளை யார் புரிஞ்சுப்பாங்கன்னா நோயாளிகள் தான் புரிஞ்சுப்பாங்க. அதனால் ஆரோக்கியமாக இருப்பவர்கள், உடல் உறுதியாக இருப்பவர்கள் கண்டிப்பாக நோயாளிகளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்க ஆரோக்கியமாகவும் உடலில் உறுதியாகவும் இருப்பவர்கள் யாரை புரிந்து கொள்வார்கள் என்றால், உடல் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் யார் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் புரிந்து கொள்வார்கள். நோயாளிகளை பார்த்து உடல் உறுதியாகவும் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க பரிதாபப்பட மாட்டாங்க. அதனால் யார் நோயாளிகளை பார்த்து பரிதாபப்படுவாங்கன்னா, நோயாளிகளின் உணர்வுகளை புரிந்து கொள்கிற, நோயாளிகளின் வலிகளை புரிந்து கொள்கிற நோயாளிகள் தான் நோயாளிகளை புரிந்து கொள்வார்கள், நோயாளிகளின் வலிகளை புரிந்து கொள்வார்கள். அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க நோயோடு இருக்காங்க. அவங்க பிள்ளைகள் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம அப்பா அம்மா இப்படி நோயோடு இருக்காங்க, உடம்புல ஃபிட்னஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது நாம் மட்டும் உடம்பு ஆரோக்கியமாக உறுதியாக இருந்தால் அவங்க மனசு எப்படி கஷ்டப்படும், அவங்கள நம்மளால் புரிஞ்சிக்க முடியாமல் போயிடும். அவங்க மேலே நம்ம அக்கறையாக நடந்துக்க மாட்டோம். அதனால் நாமும் நோயோடு இருப்போம். அப்போ தான் நம்ம பெற்றோர்களை நாம் புரிஞ்சிக்க முடியும். நமக்கு நம்மளுடைய உறவினர்கள் எல்லாமே நோயோடு தான் இருக்காங்க, உடலில் உறுதி இல்லை. அதனால் அவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இல்லை நாம் உறுதியாக இருக்கோம், நம்ம உடம்பு ஃபிட்டாக இருக்குது அப்படின்னா அவர்கள் மனசு கஷ்டப்படும். அவர்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, அவர்களின் வலிகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் அவர்களை விட்டு நம்ம வெகு தொலைவில் போய்விடுவோம். அதனால் அவர்களை விட்டு விடக்கூடாது. ஆதலால் அவர்களுடைய வலிகளை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு அருகிலே இருக்க வேண்டும். ஆதலால் அவர்களைப் போலவே நாமும் நோயாளிகளாக இருப்போம், நாமும் உடலில் உறுதி இல்லாமல் தொப்பையும் தொந்தியோடும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரிதாப உணர்ச்சி இருக்குல்ல, இதுதான் நிறைய பேர் நோயாளிகளாகவும் உடலில் உறுதி இல்லாமல் இருப்பதற்கு காரணம். ஏன்னா வீட்டுக்கு வீடு நோயாளிகள் இருக்காங்க, வீட்டுக்கு வீடு உடலில் உறுதி இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உடல் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பவர்கள் ஒரு சிலர் தான், ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அவங்க நோயாளிகளை பார்த்து பரிதாபப்பட மாட்டாங்க. நல்லா நினச்சிக்கோங்க, சிக்ஸ் பேக்காக இருக்கிறவங்க, ஆரோக்கியமாக இருக்கிறவங்க நோயாளிகளை பார்த்து பரிதாபப்பட மாட்டாங்க. நோயாளிகளை பார்த்து யார் பரிதாபப்படுவாங்கன்னா, நோயாளிகளின் உணர்வுகளை புரிந்து கொள்கிறவர்கள் தான் பரிதாபப்படும். யார் நோயாளிகளின் உணர்வுகளையும் வலிகளையும் புரிந்து கொள்வார்கள், வேதனைகளையும் துன்பங்களையும், நோயாளிகளின் வேதனைகளையும் துன்பங்களையும் யார் புரிஞ்சுப்பாங்கன்னா நோயாளிகள் தான் புரிஞ்சுப்பாங்க. அதனால் ஒரு குடும்பத்தில் இப்போ எல்லா வீட்டுக்கு வீடு நோயாளிகள் இருக்காங்க, உடம்புல ஃபிட்னஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நாமெல்லாம் நோயாளிகளாக இருந்தால் தான் நோயாளிகளாக இருக்கிற நமது பெற்றோர்கள், உறவினர்கள், நம்முடைய வீட்டில் உள்ளவர்கள் அவர்களின் உணர்வுகளையும் வேதனைகளையும் வலிகளையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நாம் மட்டும் ஃபிட்னஸாக அவங்கள மட்டும் நோயாளிகளாக விட்டுவிட்டு நாம் ஃபிட்னஸாக நம்ம உடம்பை மாற்றிட்டோன்னு வைங்க, நமது உடலில் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் உடலை உறுதியாகவும் மாற்றி கொண்டு விட்டால் அவர்களின் வலிகளை நாம் புரிந்து கொள்ள மாட்டோம். அவர்களை நாம் நேசிக்க மாட்டோம், அவர்கள் மீது அன்பு செலுத்த மாட்டோம். அதனால் அவங்கள அம்போன்னு விட்டுருவோம். ஆதலால் அவர்களது வலியை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர்களாகவே நாமும் இருக்க வேண்டும். அவர்களைப் போல நாமும் உடலில் உறுதி இல்லாமல் நோயுடன் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களது வலியை பக்கத்திலிருந்து புரிஞ்சிக்க முடியும், அவர்களை பார்த்துக்க முடியும், அவர்களை நாம் சுமையாக கருத மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபப்பட்டு தான் ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் பரிதாபப்பட்டு தான் நிறைய பேருக்கு உடம்புல உறுதி இல்லை, நிறைய பேர் உடம்புல நோயாளிகளை பார்த்து பரிதாபப்படும்போது நமக்கு நோய் வந்துடும். அதனால் நோயாளிகளை பார்த்து பரிதாபப்படாதீங்க, அவங்க உணர்வுகளை புரிஞ்சிக்காதீங்க, அவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் யாரை பற்றி கவலைப்படணுன்னா, நீங்கள் யார் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, அது மாதிரி உடல் உறுதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா, அவர்களை பற்றி கவலைப்படுங்கள், அவர்கள் மீது பரிதாபம் காட்டுங்கள். அவர்களிடம் எதன் அடிப்படையில் நீங்கள் பரிதாபம் காட்ட முடியும் என ஆராய்ந்து பாருங்கள். அவர்களோடு நட்பு கொள்ளுங்கள், அவர்களோடு பழகுங்கள். நீங்கள் யாருடன் பழகுகிறீர்களோ அவர்களைப் போல நீங்களும் ஆவீங்க. அது ஒரு தொற்று நோய் தான், எதுவாக இருந்தாலும் ஒரு தொற்று நோய் தான். உடல் உறுதி என்பதும் ஒரு தொற்று நோய் தான், ஒரு தொற்று தான். அது ஒருவரிடமிருந்து இன்னொருடம் தான் எல்லா விஷயமே தொற்றிக்கும். உங்களுக்கு திடீர்னால யாரிடமிருந்தும் வராமல் வானத்திலேருந்து வராது.
வானத்திலேருந்து எந்த இதுவுமே வராது. அதனால் மற்றவர்களிடம்தான் உங்களிடம் நல்ல பண்பாக இருந்தாலும் சரி, தீய பண்பாக இருந்தாலும் உங்களிடம் தொற்றிக்கொள்ளும். அதனால் உடல் உறுதி, ஆரோக்கியம் என்பது அது மற்றவர்களிடம்தான் உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் யார்கிட்ட பழகுறீங்களோ, நீங்கள் என்னவா இருக்கணும், நோயோடு இருக்கணும்னா நோயாளிகளிடம் பழகுங்கள். உடல் உறுதியாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆரோக்கியமானவர்களிடம், உடல் உறுதியாக இருப்பவர்களிடம் பழகுங்கள். ஏன்னா உடல் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்குன்னு சில நுட்பங்கள் இருக்குது, அதற்குன்னு வழிகள் இருக்குது. அது அவங்களுக்கு தான் தெரியும். யார் உடலில் உறுதியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். ஆரோக்கியமாக இருக்காங்களா அவங்களுக்கு தான் எப்படி உடலை உறுதியாகவும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும் என்பது அவர்களுக்கு தான் தெரியும். நீங்கள் புத்தகத்தை பார்த்துலாம் படித்து எதையும் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் அவர்களோடு நீங்கள் பழகுங்கள். நீங்கள் நோயாளிகளை பற்றியே கவலைப்படுறீங்க, நோயாளிகளின் வழிகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நோயாளியாக தான் இருப்பீங்க. அதனால் நோயாளிகளை பற்றி நீங்கள் பரிதாபப்படாதீங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க விரும்பினால், நீங்கள் உடலில் உறுதியாக இருக்க விரும்பினால் நோயாளிகளை பார்த்து படாதீங்க. நீங்கள் அதனால் ஆரோக்கியமாகவும் உடல் உறுதியாகவும் இருக்கிறவர்களை பார்த்து நீங்கள் அவங்ககிட்ட எதை பார்த்து பரிதாபப்பட முடியுமோ அதை பார்த்து பரிதாபப்படுங்க. நீங்கள் உடல் ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் மாறிவிடுவீர்கள். அதனால் நோயாளிகளை பார்த்து பரிதாபப்பட்டு கொண்டே எனது உடலை நான் உறுதியாக்கி விட வேண்டும், ஆரோக்கியமானவர்களாக மாற்றிவிட வேண்டும் என நினைத்தால் ஒருபோதும் அது நடக்காது. உதாரணத்துக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னா படிக்கிற பசங்களோட பழகினா தான் படிக்க முடியும். படிக்காத பசங்களை பார்த்துட்டு நீங்கள் பரிதாபப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் படிக்கவும் முடியாது. நாம் படிச்சுட்டா அந்த படிக்காதவர்களுடைய மனசு எவ்வளோ கஷ்டப்படும், நாம் படித்து நல்ல மார்க் எடுத்தால் அந்த படிக்காதவங்களோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுவோம், படிக்காதவங்களோட பழகும்போது படிக்காமல் போயிடுவோம். அதனால் படித்தவங்களோட பழகும்போது தான் படித்தவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட எதை பார்த்து பரிதாபப்படணும் அப்படிங்கிறத அப்போ தான் கற்றுப்பீங்க. படித்தவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும், பரிதாபத்திற்குரிய விஷயங்கள் இருக்கும். அதை பார்த்து நம்ம பரிதாபப்படணும். படித்தவங்களோட பிரச்சனையை நம்ம புரியும். அப்படின்னு தான் அப்போ அதுதான் உங்களுக்கு படிக்க உதவும். படித்த பசங்களோட பழகும்போது தான் படிப்பு வரும். அப்போ படிக்கவே மாட்டான்னு நினைக்கிற பசங்க, தேவையில்லாத வேலை சேட்டைகளை பண்ணுற பசங்க, ஒரு நல்ல பண்பே இல்லாத பசங்களோட பழகும்போது அவர்களுடைய பண்பு தான் மற்றவங்களுக்கு வரும். அதனால் அதுபோல தான் நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் ஆரோக்கியமானவர்களிடம் பழக வேண்டும், ஆரோக்கியமானவர்களை புரிந்து கொள்ள வேண்டும், உடல் உறுதியானவர்களிடம் பழக வேண்டும், உடலில் உறுதியானவர்களிடம் நமது ஒரு உறவுமுறை ஏற்படுத்தி கொண்டு அவர்களது உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மீது நம்ம பாசம் வைக்கணும், அப்புறம் அவர்களை பார்த்து பரிதாபப்படணும். அப்போ தான் அது நடக்கும். அதனால் ஏன் வீட்டுக்கு வீடு நோய் வருதுன்னா இது ஒரு பரிதாப உணர்ச்சி தான். நாம் அவன் அப்பா அம்மாவுக்கு நோயோடு இருக்காங்க, அல்லது அண்ணனுக்கு நோயோடு இருக்காங்க, தம்பி நோயோடு இருக்காங்க, நாம் மட்டும் உடல் ஆரோக்கியமாகவும் உடலில் உறுதியாகவும் ஆகிவிட்டால் அப்போ அவர்களது உணர்வுகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கும் நமக்கும் உறவுமுறை இல்லாமல் போய்விடும். நமது பிரச்சனை வேறு, அவர்களது பிரச்சனை வேறாக மாறிவிடும். அதனால் அவர்களிடமிருந்து நாம் விலகிவிடுவோம். பாவம், அவங்க நம்மளை விட்டால் அவங்களுக்கு வேறு யார் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் பரிதாபப்பட்டு தான் நானும் உன்ன மாதிரியே இருக்கேன், உன்னுடைய வழிகளை நான் புரிந்து கொள்கிறேன், நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படாத, நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு நோய் இருக்குது, நீ கவலைப்படாத, எனக்கும் அந்த ஒரு நோயை உருவாக்கி கொள்கிறேன், நாம் 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சிக்கலாம், நான் எப்போதும் உங்களோட இருப்பேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு சுகர் வந்திருக்கா, எனக்கும் சுகர் வரப்போகுது, உன்னுடைய பிரச்சனைகளை நானும் புரிஞ்சு கொள்வது எனக்கு எளிதாக இருக்கும், அதனால் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பரிதாபப்படுற உணர்வு தான் நமக்கு நோய்கள் ஏன் உலகம் முழுக்க வீடு வீடாக ஏன் நிறைய பேருக்கு நோய் வருது, இதெல்லாம் தொற்று நோய் தான். நோய்கள் அனைத்துமே தொற்று நோய் தான். வெறும் கொரோனா நோய் மட்டும் தொற்று நோய் அல்ல. சுகரு, அப்புறம் உடலில் உறுதியின்மை, தொப்பை, இது எல்லாமே தொற்று நோய் தான். தொப்பையோடு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை மாதிரி வேறு யாரெல்லாம் இருக்கிறாங்க அதை பார்த்து ஆறுதல் அடைவார்கள். பாரு அவன்லாம் பாரு, எவனுக்குமே இங்கே தொற்று நோய் இல்லை, இப்போ சொட்டையாக இருக்குது தலை அப்படின்னா சொட்டையாக வேறு யாரெல்லாம் இருக்காங்க அதெல்லாம் பார்த்து ஆறுதல் அடைவாங்க. எல்லாருமே அப்படி தான் இருக்குங்க, இதில் சகஜமான விஷயம். வீட்டுக்கு வீடு சொட்டத்தில் உள்ளவங்க யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்க, அதனால் ஒரு ஆறுதல். யாருக்குமே சொட்டத்தில், நமக்கு மட்டும்தான் சொட்டை அப்படின்னா நமக்கு ஒரு வழுக்கத்தில். இப்போ எனக்கு கூட அப்படி தான். அதனால் சொட்டைன்னு சொல்கிறதுனால நீங்கள் கவலைப்படாதீங்க, யாரும் இந்த மாதிரி பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க, எனக்கே சொட்டத்தில் தான். அதனால் சொல்கிறேன், அது மாதிரி வழுக்கத்தில் அப்படின்னா அப்போ அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே நல்லா இருக்கும்போது நமக்கு மட்டும் வழுக்கையாக இருக்குது அப்படின்னா நமக்கு கவலை வரும். ஊர் உலகத்தில் எல்லாத்துக்கும் இருக்குது, எல்லாமே தொற்று நோய் தான். அப்போ அதை நினச்சி ஒரு ஆறுதல். அப்போ நம்ம ஒரு வழுக்கத்தில் முடி உதறக்கூடாதுன்னா நம்ம யாரை பார்க்கணும்,
யார் மாதிரி இருக்கணும், முடி உள்ளவங்கள போல் நாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சா முடி உதிர்றது நமக்கு குறையும். அந்த மாதிரி கூட எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு மருத்துவ சிகிச்சையின் ஒரு பகுதி தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். அதனால் நோய் இல்லாமல் உறுதியாக உடலை வைத்து கொள்ள வேண்டும், உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, நோய் இல்லாமல் உடம்பு உறுதியாக இருக்கணும், நல்லா ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டாக்டருக்கு படிக்காதீங்க. எம்பிபிஎஸ்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியாது. அதுமாதிரி உடம்பை உறுதியாக வச்சுக்க முடியாது. எந்த எம்பிபிஎஸ் படித்த டாக்டராவது ஃபிட்டாக இருக்காங்களா பார்த்துருக்கீங்களா? ஃபிட்டாக ஒரு 6 பேக் வச்ச ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரை காட்டுங்க பார்ப்போம். முடியாது. ஒரு நோய் கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உடம்பு உறுதியாக இருக்கிற யாரையும் பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு நோய் கண்டிப்பாக எந்த ஒரு டாக்டருக்கும் இருக்கும். ஏன்னா டாக்டரோட வேலையே என்னென்னா நோயாளிகளையும் வலிகளையும் வேதனைகளையும் புரிஞ்சுக்கிட்டால் தான் அவங்க வந்து மருத்துவ சிகிச்சை கொடுக்க முடியும் நோயாளிகளுக்கு. அப்போ நோயாளிகளின் வலிகளையும் வேதனைகளையும் புரிந்து கொள்கிற ஒருவர் தான் மருத்துவராகவே இருக்க முடியும். அப்போ அவர் நோயாளிகளாக இருந்தால் மட்டும்தான் ஒரு மருத்துவர் நோயாளியாக இருந்தால் மட்டும்தான் நோயாளிகளின் வேதனைகளையும் வலிகளையும் புரிஞ்சிக்க முடியும். அதனால் வந்து நீங்கள் மருத்துவர் ஆகணும், எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினச்சி இங்கே போட்டி போடுறீங்களே, அதை முதல்ல நிறுத்துங்க. அதாவது நீங்கள் வந்து ஃபிட்டாக இருக்கணும், உடம்பு உறுதியாக இருக்கணும், 6 பேக் வச்சுக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மருத்துவ படிப்பு படிக்காதீங்க. இல்லை எனக்கு அப்படியெல்லாம் தேவையில்லை, இருக்கிற உடம்பு போதும் எனக்கு அப்படின்னா நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கலாம். எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அல்லது ஒரு சித்த மருத்துவராக இருந்துட்டு நீங்கள் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும், 6 பேக் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. ஏன்னா நீங்கள் நோயாளியாக இருந்தால் மட்டும்தான், உடலில் உறுதி இல்லாத நிலையும் நோய் தான், உடம்புல உறுதி இல்லையா அதுவும் ஒரு நோய் தான். அப்போ அந்த நோயாளியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நோயாளிகளை புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நீங்கள் நோயாளிக்கு தான் சிகிச்சை கொடுக்க போகிறீங்க, மருத்துவராகி நீங்கள் நோயாளிக்கு தான் சிகிச்சை கொடுக்க போகிறீங்க. அதனால் வந்து நீங்கள் சித்த மருத்துவர் அல்லது ஆங்கில மருத்துவர், அலோபதி மருத்துவர் அல்லது வந்து ஒரு வேறு எந்த ஒரு மருத்துவராகவும் இருந்தால் கூட நீங்கள் வந்து உங்கள் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்க முடியாது. அப்புறம் வந்து உங்கள் உடம்பு நோய் இல்லாமல் நீங்களும் வச்சுக்க முடியாது. உங்களுக்கே குழப்பமாக தான் இருக்கும். நோய்களை பற்றின ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கும். அதனால் வந்து ஆரோக்கியமாக இருக்கணுமா, உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணுமா, நீங்கள் மருத்துவராக வேலை பார்க்காதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணுங்க அப்படின்னா நீங்கள் அந்த வேலையவே எடுத்து செய்யலாம். ஊட்டச்சத்து நிபுணராக வேலை செய்யலாம், அந்த படிப்பு படிக்கலாம். அல்லது நீங்கள் வந்து ஒரு ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணலாம். ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணி ஜிம் ட்ரைனராக மாறலாம். அப்போ நீங்கள் வந்து முழு நேரமாக அப்போ நீங்கள் வந்து ஃபிட் ஆகிடுவீங்க. அது மாதிரி கூட போனால் நீங்கள் ஃபிட் ஆகிடுவீங்க. ஆக வந்து நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் நோயாளியாக இருப்பவர்களால் மட்டும்தான் நோயாளிகளை புரிந்து கொள்ள முடியும். ஆரோக்கியமாக இருக்கிறவங்களால நோயாளிகளை புரிந்து கொள்ள முடியாது. இந்தியாவில் இருப்பவர்கள் தான் இந்தியாவை புரிந்து கொள்ள முடியும். அமெரிக்காவில் உள்ளவர்களை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அமெரிக்காவில் போய் வசிக்க வேண்டும். குளிர் பகுதிகளில், பனி நிறைந்த பகுதிகளில் வாழ்கிறவர்களின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் அந்த பனி பிரதேசத்தில் வசிக்க வேண்டும். பாலைவனத்தில் வசிப்பவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அவர்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அப்போ பாலைவனத்தில் போய் வசித்து பார்க்க வேண்டும். அதனால் வந்து நீங்கள் காஷ்மீரில் இருந்துக்கிட்டு ராஜஸ்தானில் உள்ள மக்களுடைய பிரச்சனையை புரிஞ்சிக்க முடியும். அது மாதிரி நீங்கள் பணக்காரராகவும் கோடீஸ்வரராகவும் இருக்கீங்கன்னா உங்களால் ஏழை எளிய மக்களின் பிரச்சனைகள் என்னென்னு தெரிஞ்சிக்க முடியாது. அதனால் நீங்கள் எளிய மக்களாக வாழ்ந்தால்தான் எளிய மக்களின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் அரசியல்வாதிகளை அதனால தான் சொல்கிறேன், அவங்க எளிய மக்களாக வாழ செய்யணும். அவங்கள வந்து இந்த அதாவது நிறைய போலீஸ் பாதுகாப்போட அப்படி பந்தோபஸ்து பண்ணி போகிறத நிறுத்துங்க. முதல்ல அவங்கள 2 வீலரில் தான் எங்கேயும் போகணும், பைக்கு தான் எடுத்துகிட்டு போகணும். ஒரு அரசியல்வாதி எங்கே போனாலும் பைக்கில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் போடணும். யாரும் பாதுகாப்பு போகக்கூடாது. மக்களோடு மக்களாக அவர்கள் பணியாற்ற வேண்டும். சைக்கிளில் கூட போங்க, பைக்கில் கூட போங்க, ஆனால் காரில் போக விடக்கூடாது. மக்களோடு அது மாதிரி மாட மாளிகையில் இருக்க விடவே கூடாது. ஒரு வீடு, மக்கள் எப்படி ஒரு வீட்டில் வசிக்கிறாங்க அது மாதிரியான ஒரு வீடு, சின்ன வீடு, சிறிய அளவிலான ஒரு வீடு, அந்த வீட்டில் வசிக்க செய்ய வேண்டும். அப்போ தான் பெரும்பாலான எல்லா மக்களின் பிரச்சனைகளையும் புரிஞ்சிக்க முடியும். பணக்காரராக வாழ்ந்தால் பணக்காரர்களுடைய பிரச்சனையை தான் புரிந்து கொள்ள முடியும். எளியவர்களாக வாழ்ந்தால் எளியவர்களின் பிரச்சனையை புரிஞ்சிக்கலாம். அதனால் வந்து நடுத்தர மக்களாக வாழ்ந்தால் அந்தந்த இவர்கள் எப்படி வாழ்கிறார். அப்போ எல்லா மக்களையும் எளிய மக்களாக வாழ செய்து விட வேண்டும். எல்லா மக்களையும் நம்ம பணக்காரராக வாழ செய்ய முடியாது. எல்லா மக்களையும் நடுத்தர மக்களாக வாழ சொல்லணும். அப்படி இல்லாமல் எல்லோரையும் நீங்கள் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி வாழ வைக்கணும்.
அப்போ நீ இப்போது ஒரு அரசியல்வாதி இருக்கார், அவர் ஆட்சி பண்ணுறார், ஒரு முதலமைச்சர் இருக்கார், அவர் வந்து சொகுசான பங்களாவில் வசித்தார்னா அவர் பணக்காரர்களுடைய பிரச்சனையை தான் புரிஞ்சுப்பார். அதுபோன்று அவரை போல் சொகுசாக வாழ்கிறவருடைய பிரச்சனையை தான் அவர் புரிந்து கொள்வார். நீங்கள் வந்து அப்போ அவரையே நீங்கள் குடிசையில் வசிக்க செஞ்சீங்கன்னு வச்சுங்க, அவர் குடிசையில் உள்ள மக்களை தான் புரிஞ்சுப்பார். அவர் வந்து பணக்காரங்களோட பிரச்சனையை புரிஞ்சிக்க மாட்டார். ஆனால் இந்த நாட்டில் பணக்காரங்களும் இருக்காங்க, கோடீஸ்வரங்களும் இருக்காங்க. அப்போ நடுத்தர மக்கள் எப்படி வசிக்கிறாங்களோ அதே மாதிரி அவரை வாழ செய்யும்போது நடுத்தர மக்கள் எப்படி அவங்களோட பிரச்சனையை அவர் புரிஞ்சுப்பார். குடிசையில் வாழ்கிறவங்களோட பிரச்சனையை புரிஞ்சிக்க மாட்டார். அப்புறம் ஒரு கோடீஸ்வரர்களுடைய பிரச்சனையை புரிஞ்சிக்க மாட்டார். அப்போது நீங்கள் வந்து எப்படி ஒருத்தர் வாழ்கிறாரோ அதன்படி தான் அவர் மக்களை புரிந்து கொள்வார். அப்போ எல்லா மக்களையும் ஒரு ஆட்சியாளர் புரிந்து கொள்ள வேண்டும். கோடீஸ்வரரையும் புரிந்து கொள்ள வேண்டும், நடுத்தர மக்களையும் புரிந்து கொள்ள வேண்டும், ஏழை எளிய மக்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் அது சாத்தியமல்ல. அதனால் ஒரே மாதிரியான வாழ்க்கையை தான் வாழ முடியும் எல்லாருமே. அப்போ என்ன பண்ணணுன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி வாழ வச்சிடணும். இங்கே கோடீஸ்வரர், பணக்காரர், நடுத்தர மக்கள், ஏழை எளியோர், பிச்சைக்காரங்க இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளே இருக்கக்கூடாது. ஒரே மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வீடு கொடுத்து விட வேண்டும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வீடு கொடுத்து ஒரே அளவு தான், எல்லாருடைய வீடும் ஒரே அளவு தான். இதில் ஏற்ற இருக்கும். நீ கோடீஸ்வரர் நிறைய பணம் சம்பாதி, அதை பற்றி கவலை கிடையாது. நீ வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் 10,000 சம்பாதிக்கிறவங்க என்ன வீட்டில் வசிக்கிறானோ அதே வீட்டில் தான் ஒரு 30,000 சம்பாதிக்கிறவங்களும் வசிக்கணும், 1,00,000 சம்பாதிக்கிறவங்களும் அதே 10,000 சம்பாதிக்கிறவர் எந்த வீட்டில் வசிக்கிறாரோ அதே அளவு வீட்டில் தான் வசிக்க வேண்டும். அப்போது எல்லாருடைய பிரச்சனையும் ஒரு ஆட்சியாளர் புரிஞ்சுக்குவார். அப்போ ஆட்சியாளரும் என்ன பண்ணணும், ஒரு முதலமைச்சரும் சரி பிரதமரும் சரி ஒரு 10,000 சம்பாதிக்கிறவன் என்ன வீட்டில் வசிக்கிறானோ அதே வீட்டில் தான் அவரும் வசிக்கணும். அந்த முதலமைச்சரும் இந்த நாட்டில் உள்ள எல்லாருமே ஒரே அளவு நிலப்பரப்பு கொண்ட ஒரு வீட்டில் தான் வசிக்க வேண்டும். வீடு எல்லாமே ஒரே அளவு தான் இருக்கணும். அப்போ தான் இந்த ஆட்சியாளர் என்ன பண்ணுவார்னா, பிரதமர் இல்லை முதலமைச்சர், இவர் எல்லாருடைய பிரச்சனையும் புரிஞ்சுப்பார். எல்லாருடைய பிரச்சனையும் ஒன்றா தான் இருக்கணும். இங்கே விதவிதமான பிரச்சனைகள் இருக்குது. ஏழைகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, பணக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நடுத்தர மக்களுக்கு ஒரு பிரச்சனை, கோடீஸ்வரர்களுக்கு ஒரு பிரச்சனை, இப்படி விதவிதமான பிரச்சனை. அதனால தான் இங்கே வந்து பெரும்பாலான மக்கள் ஆட்சியாளர்கள் எப்போவுமே பணக்காரராக இருக்காங்க, அதனால் கோடீஸ்வரர்களாக இருக்காங்க. அதனால தான் வந்து நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள் அவங்களோட பிரச்சனை என்றைக்குமே தீர்ந்தபாடு கிடையாது. அதனால் மக்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி வாழ வைக்கணும். ஒரே வீடு. நீ பணத்தை வேணால் ஏற்ற இறக்கம் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோ. நீ பணம் உன்னுடைய திறமை அடிப்படையாக கொண்டு நீ அதிகமாக சம்பாதிக்கலாம். ஒரு திறமை வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாருடைய திறமையிலும் வேறுபாடு இருக்கும். அவங்க திறமைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து தான் ஆகணும். அதுதான் திறமையை மதிப்பிடுவதற்கான அளவீடு. சம்பளம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்க முடியாது. சம்பளம் வந்து திறமைக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்கணும். திறமைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. ஆனால் வீடுங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கணும். கூடு என்பது ஒரே மாதிரி தான் இருக்கும். பறவைகளுடைய ஒரு காகத்தின் கூடு என்பது அந்த காக்கைகளின் கூடு, அனைத்து கூடுகளுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் வேறுபாடு இருக்குது. சின்ன கூடு பெரிய கூடெல்லாம் இருக்காது. அது மாதிரி வீடு என்பது ஒரே அளவில் இருந்தால்தான் அனைவருமே ஒரே வீட்டில் தான் வசிக்கணும். அப்போ தான் அனைத்து மக்களுடைய பிரச்சனைகளையும் புரிஞ்சுப்பாங்க. ஆட்சியாளர் மட்டும் கிடையாது, அனைத்து மக்களின் பிரச்சனைகளையும் புரிஞ்சுப்பாங்க. நிறைய பணம் சம்பாதிக்கிறவரும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறவருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பார். அதனால் எல்லோருடைய பிரச்சனையை புரிந்து கொள்வார்கள். எல்லோரிடமும் பேசுவார்கள். நம்மளால் பணக்காரங்க ஏன் பணக்காரங்கிட்ட மட்டும் பேசுகிறாங்க? பணக்காரர்கள் ஆடம்பரமாக வசிக்கிறார்கள், சொகுசாக வசிக்கிறார்கள், கார்களில் பவனி வருகிறார்கள். அப்போது அவங்களுடைய பணக்காரர்களிடம்தான் பேசுவார்கள். அதுபோன்று வாழ்கிறவர்களிடம்தான் அவர்கள் பேசுவார்கள். ஏழைகள் ஏன் ஏழைகளிடம் மட்டும் பேசுவார்கள்? ஏன்னா ஏழைகள் எப்படி வாழ்கிறார்களோ அதுபோன்று தான் இன்னொரு ஏழையும் வாழ்வார்கள். அதனால் அவர்களுடைய பிரச்சனைகளை ஏழைகளுடைய பிரச்சனையை ஏழைகள் தான் புரிஞ்சுப்பாங்க. அதனால் ஏழைகளிடம்தான் பேசுவார்கள். அப்போ எல்லார்கிட்டையும் பேசணும். எல்லார்கிட்டையும் பேசணும். இங்கே வந்து பேசுவதில் கூட நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், உன்னிடம் பேசினால் என்னுடைய மரியாதை இறங்கிவிடும், நான் குறைந்தவனாகிவிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ எல்லார்கிட்டையும் பேசணும் அப்படின்னா இங்கே எல்லாருமே ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும். உனக்கு நிறைய பணம் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஒரே மாதிரியாக வாழ வேண்டும் என நிர்பந்திக்க வேண்டும். எப்படி? ஒரே அளவு கொண்ட வீடு. அப்புறம் எல்லாத்துக்கும் 2 ஏக்கர் நிலம்,
இங்கே உணவை சமைத்து விற்பனை செய்யக்கூடாது. யாருடைய வீட்டுக்கும் வேலைக்காரர்களை நியமிக்கக்கூடாது. வீட்டில் வேலைக்காரர்களை நியமிக்கக்கூடாது. பெண்கள் அடுத்தவர்களுக்கு அவர்களது குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கு தேவையான உணவுகளையோ சமைத்து கொடுக்கக்கூடாது. மற்றவர்களுடைய வீட்டை தூய்மை செய்யக்கூடாது. மற்றவருடைய ஆடைகளை தூய்மை செய்யக்கூடாது. அவரவர்கள் வேலைகளை அவரவரே செய்ய வேண்டும். அப்புறம் நீ என்ன வேலை செஞ்சாலும் சரி, நீ கலெக்டராக இருந்தாலும் சரி, விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே 2 ஏக்கர் விவசாய நிலத்தில் ஒரு விவசாயம் பண்ணணும். அதில் ஒரு 20 வகையான உணவுப் பொருட்கள், அனுமதிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் அதை அவர்கள் உற்பத்தி செய்து அதை விற்பனை செய்யாமல் பக்கத்து வீட்டுக்காரங்களோட உறவினர்களோட குடும்பத்தாரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உணவுப் பொருளை நீங்கள் காசு கொடுத்தா எங்கேயுமே கிடைக்காது. குறிப்பிட்ட 20 வகையான உணவுப் பொருளை அது என்னன்னு மக்கள்கிட்ட சொல்லிடணும். தக்காளி, வெண்டைக்காய், அந்த மாதிரி கத்திரிக்காய், இந்த மாதிரி வெங்காயம், மாம்பழம், கொய்யாப்பழம், ஆப்பிள் பழம், அன்னாசி பழம், எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு பழம், இந்த மாதிரி ஒரு 20 வகையான உணவுப் பொருள். இதை வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்க முடியாது. இது மக்கள் தான் உற்பத்தி செய்வாங்க. அவங்களுக்குன்னு 2 ஏக்கர் நிலம் கொடுத்துடணும். ஒவ்வொருத்தருக்கும் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம், விவசாய நிலம் கொடுத்து அதில் நீங்கள் 20 வகையான உணவுப் பொருட்களை நீங்கள் உற்பத்தி பண்ணணும். அதை நீங்கள் விற்கக்கூடாது. அது உங்களுக்கு தேவைக்கு மீதி போக மற்றவங்களுக்கு கொடுங்க. மற்றவங்களும் அவங்க தேவைக்கு போக மீதி உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அப்போது இந்த மாதிரி பணத்தை எதிர்பார்க்காம பகிர்ந்து கொள்கிற நடைமுறை வரும். அதனால் பணத்தை எதிர்பார்க்காமல் பேசுகிற நடைமுறை வரும். எல்லாருமே இப்போது பணத்தை எதிர்பார்த்து தான் யார்கிட்டையும் பேசுகிறாங்க. யார்கிட்ட உதவி கிடைக்கும் அவங்ககிட்ட போய் பேசுகிறது. அப்படிலாம் இல்லாமல் அன்பை எதிர்பார்த்து பேசுகிற வழக்கம் வர வேண்டும். அதற்கு தான் இந்த நடைமுறை. அப்புறம் உணவுப் பொருட்களை சமைத்த உணவுப் பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது. எந்த 20 வகையான உணவுப் பொருட்களை மக்கள் உற்பத்தி செய்ய வேண்டும், அதை விற்கக்கூடாதுன்னு நம்ம சொன்னோமோ, அந்த 20 வகையான உணவுப் பொருட்களை தவிர்த்து விட்டு தான் மற்ற உணவுப் பொருட்களை விவசாயத்தை முழு நேரமாக கொண்டவர்கள் உற்பத்தி செய்து அதை விற்பனை செய்ய வேண்டும். அதுதான் விற்பனைக்கு தகுதியான உணவுப் பொருட்களாகும். அந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் விதித்து மக்களை ஒரே மாதிரியாக வாழச் செய்ய வேண்டும். ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல். தொழிலில் ஏற்றத்தாழ்வு இருக்கும், தொழில் திறமைகளில் ஏற்றத்தாழ்வு இருக்கும். அதை தவிர்க்க முடியாது இந்த இயந்திர அறிவியல் உலகில். ஆனால் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை முறையில் உங்கள் வீடுகளில் அப்புறம் தினசரி வீடுகளில் இருந்தாலும் யூனிஃபார்ம் போடணும். திங்கக்கிழமை பச்சை கலர், செவ்வாய்க்கிழமை சிவப்பு கலர், புதன்கிழமை நீல கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் பெண்களும் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நிறங்களில் ஆடை அணிய வேண்டும். வீடுகளில் இருக்கும் பொழுது வேலை செய்கிற இடத்தை விட்டு வெளியே வந்து விட்டால். அப்புறம் பெண்களும் வடிவமைப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம். ட்ரெஸ்ஸோட வடிவமைப்பு நீங்கள் திங்கக்கிழமை பச்சை கலரில் போட்டிங்கன்னா திங்கக்கிழமை பச்சை கலரில் சுடிதார் போடலாம், மிடி போடலாம். அல்லது ஆண்கள் பேண்ட் அணியலாம், இல்லை ட்ரௌசர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி புடவை கட்டுறதுக்கு நம்ம தடை வச்சிடணும். அது பெண்களை அடிமைப்படுத்துகிற உடை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மக்களை சமமாக வாழச் செய்ய வேண்டும். அனைத்து மக்களையும் சமமாக வாழும் பொழுது, ஒரே மாதிரியாக வாழச் செய்யும்போது அனைத்து மக்களுடைய பிரச்சனைகளையும் புரிந்து கொள்வார்கள். அனைத்து மக்களும் அனைவரிடமும் பேசுவதற்கு தயாராக இருப்பார்கள். யாரிடம் பேசுவதால் எனது தகுதி குறைந்து விடாது, எல்லோரும் ஒன்றுதான், நாமெல்லாம் மனித உயிர்கள், நாம் அனைவரும் ஒன்றுதான் என்கிற உணர்வு அப்போ தான் வரும். இன்றைக்கி பார்த்தா மனித உயிர்களை தாழ்வாக நினைக்கிறாங்க. இவன் உயர்ந்தவன், இவரிடம்தான் நான் பேச வேண்டும், எனது தகுதிக்கு நான் இவரிடம்தான் பேச வேண்டும், இவரிடம்தான் நான் நட்பு வைத்து கொள்ள வேண்டும், இவரிடம்தான் நான் பழக வேண்டும், இவரிடம்தான் நான் சம்பந்தம் வைத்து கொள்ள வேண்டும், எனது தகுதிக்கு நான் இந்த பெண்ணைத்தான் காதலிக்க வேண்டும், எனது தகுதிக்கு நான் இந்த ஆணைத்தான் காதலிக்க வேண்டும், எனது தகுதிக்கு அவனை நான் காதலிக்கவே கூடாது, கல்யாணம் பண்ணவே கூடாது, அவனை பார்க்கவே கூடாது, அவனை நெருங்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தகுதி பார்த்து பழகிற அந்த நடைமுறை இருக்குல்ல, ஏற்றத்தாழ்வு நிறைந்த அந்த நடைமுறை இங்கே இருக்கவே கூடாது. அதற்கு நாம் எல்லோரும் ஒரே மாதிரியாக நமது வாழ்க்கை முறை இருக்குல்ல, குடும்ப வாழ்க்கை முறை, அதில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரே மாதிரியான வீடு, ஒரே மாதிரியான ஒரு தன்மையோடு நம்ம வாழ வேண்டும். அதுதான் சமத்துவ நடைமுறை. அந்த மாதிரி வாழ்ந்தோன்னாக்கா எல்லாருடைய பிரச்சனையும் எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. எல்லாருடைய பிரச்சனையும் எல்லாரும் ஏன் புரிஞ்சுக்கணுன்னா அப்போ தான் நோய் வராது. இன்றைக்கி இந்த வீடுகளில் ஏற்றத்தாழ்வு இருக்குது. பெரிய வீடு, சின்ன வீடு, அல்லது குடிசை வீடு, இப்படி ஏற்றத்தாழ்வுகள் இருக்குதுல்ல. கார் வச்சுருக்கான் ஒருத்தன், சைக்கிள் ஓட்டுறதுக்கே வழி இல்லை, வாடகை வீட்டில் இருக்காங்க. இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல. இதனால் மனித உயிர்கள் மீதே பொறாமை, வைத்தறிச்சல், என்னடா நம்மளால் வாழ முடியல, அவங்க வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறாமைலாம், குறுகிய உணர்ச்சிகள் வருது. இது தவிர்க்க முடியாது. அது வரதான் செய்யும். ஒரு குடும்பத்துக்குள்ளே வரும். அண்ணன் வசதியாக இருப்பார், தம்பி அதை விட வசதியாக இருப்பார், இன்னொரு அண்ணன் வறுமையில் இருப்பார். அந்த குடும்பத்துக்குள்ளேயே வேற்றுமை வந்துடும். ஒற்றுமையாகவே இருக்க முடியாது. வைத்தறிச்சல் வந்துடும். கெட்ட குணங்கள் எளிதாக வந்துவிடும். அது இயல்பானது தான், அது வரதான் செய்யும்.
அதனால் அதற்கு என்ன அதை வரக்கூடாதுன்னு அறிவுரை சொல்லக்கூடாது. அது வருவதற்கு என்ன காரணம் அதை நீங்கள் சரி பண்ணுங்கள். இந்த ஏற்றத்தாழ்வுகளை சரி பண்ணுங்கள். ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்துவிட்டு அனைவரையும் ஒரே அளவு கொண்ட வீடுகளில் வசிக்க சொல்லுங்கள். வசிக்க சொல்லிவிட்டால் அது மாதிரி நிறைய சமத்துவ நடைமுறைகள் நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நடைமுறைப்படுத்திட்டா மக்களுக்கு கெட்ட குணங்களே வராது. பரந்த மனப்பான்மை வந்துவிடும். குறுகிய உணர்ச்சிகள் ஏற்படாது, பரந்த மனப்பான்மை வந்துவிடும். அப்போ நோய்கள் வராது. கெட்ட உணர்ச்சிகள் தான் நோய்கள் வருவதற்கு காரணம். இந்த வயிற்றெரிச்சல், பொறாமைப்படுவது, பழி உணர்ச்சி படுவது, அவர்கள் அழிய வேண்டும், பிறர் அழிய வேண்டும், நம்மை விட வசதி நல்லபடியாக வாழ்கிறார்கள், நாம் சாப்பாட்டுக்கே சிங்கி அடிக்கிறோம், அவங்க சூப்பராக வாழ்கிறாங்க, அவங்க அழிஞ்சால் நமக்கு சந்தோஷம், அவங்க அழியும் போது ஒரு சந்தோஷம் ஏற்படும். மற்றவர்கள் அழியும் போது ஏன் மற்ற எல்லாத்துக்கும் சிலருக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா, இங்கே எல்லாருமே ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழவில்லை. நான் வேறு, நீ வேறு, எல்லோரும் மனித உயிர்கள் என்கிற மனப்பான்மை இங்கே இல்லை. எல்லாருமே சமமாக வாழ்ந்தால்தான் நாம் அனைவரும் மனித உயிர்கள். இங்கே அப்படி கிடையாது. மனித உயிர்களாக யாருமே வாழவில்லை. ஒருவர் என்னன்னா பணக்காரராக வாழ்கிறார். பணக்காரர்னால் அது ஒரு இனம் போல், அது ஒரு குரங்கு, மாடு, ஆடு மாடு போன்று. பணக்காரர்கள் என்றால் மாடு, ஏழைகள் என்றால் ஆடு. அது மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு இனமாக மாறிவிட்டது. நாமெல்லாம் மனித உயிர்கள் கிடையாது. பணக்காரர் என்றால் அது ஒரு மனித உயிர், அது ஒரு உயிர். அது மாதிரி ஏழை என்றால் அதுவும் ஒரு உயிர். இந்த ரெண்டும் ஒன்றாக முடியாது. இது வேறு வேறு உயிரினங்களாக மாறிவிட்டது. அதனால் அந்தந்த உயிரினங்களோடு தான் பேசிக்கொள்வார்கள், பழகுவார்கள். ஏழைகளிடம்தான் பேசுவார்கள், பழகுவார்கள். பணக்காரர்களிடம்தான் பேசுவார்கள், பழகுவார்கள். இப்படி வேறு நம்ம மனித உயிர்களாக இருந்தால் கூட ஆனால் வேறு வேறு உயிரினமாக நாம் மாறிவிடுகிறோம். இப்போ ஏழையாக இருக்கிறவர் ஒரு உயிரினம், பணக்காரராக இருக்கிறவர் இன்னொரு உயிரினம். அப்போது ஏழையாக இருக்கிறவர் பணக்காரராக ஆகும்போது நம்ம பணக்கார உயிரினமாக மாறிவிடுகிறோம். பணக்கார ஜாதி. புரியுதுங்களா? ஜாதினா என்ன? ஒரு இனம். அது ஒரு இனமாக அது மாறிவிடும். அதனால் மாற முடியும். ஆனால் ஏழையாக இருக்கிறவர் அவர் ஒரு ஜாதி. அதனால் அந்த இனத்தோடு தான் அவர் பேச முடியும், பழக முடியும், சம்மந்தம் வச்சுக்க முடியும். அந்த மாதிரி இங்கே இந்த வெவ்வேறு உயிரினங்களாக நாம் மாறிவிட்டோம். நாமெல்லாம் மனுஷங்க அப்படிங்கிற உணர்வு எப்போ வரும்னா சமமாக வாழும்போது தான் வரும். அப்படி இல்லையா, நீ பணக்காரராக வாழ்கிறாய், நான் ஏழையாக வாழ்கிறேன், அப்படி என்றால் நான் ஒரு இனம், நீ ஒரு இனம், நீயும் நானும் ஒன்றுன்னு சொல்லாத அப்படிங்கிற மாதிரியான மனநிலை தான். அதுதான் உண்மையும் கூட. ஆனால் நீ கோடீஸ்வரராக இருக்கியா, அப்போ நீ வேற ஒரு இனம். உன்னை புரிஞ்சிக்கவும் முடியாது, உன்னுடைய ஆசைகளை புரிஞ்சிக்கவும் முடியாது. நீ 1500 கோடியில் வீடு கட்டுவ, சும்மா அங்கே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் கட்டுவ, ஸ்விம்மிங் பூல் கட்டுவ. நாங்களாம் வாடகை கொடுக்குறதுக்கே 3000 ரூபாய்க்கு வீடு வாடகைக்கு, அதுக்கு 2000 ரூபாய்க்கு கிடைக்குமான்னு நாங்கள் சுற்றிக்கிட்டு இருப்போம். 2000 ரூபாய்க்கு வீடு வாடகை கிடைக்காதா, எங்கேயாவது ஓனர் தொல்லை இருக்காதா, ஓனர் வெளியூரில் இருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடு தேடிக்கிட்டு இருப்போம். நீ என்ன பண்ணுவேன், 1500 கோடியில் வீடு கட்டுவ, பங்களா கட்டுவ, உலகத்துலேயும் மிகப்பெரிய வீடு அப்படின்னு மேலே ஹெலிகாப்டர் இறங்குற மாதிரி, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், நீச்சல் குளம், ஏகப்பட்ட காரு எல்லாம் நிப்பாட்டுற மாதிரி. அதில் வேறு 1500 பேர் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம்னு வேறு கொடுப்பீங்க. உங்கள் பிரச்சனையை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா கோடீஸ்வரன் என்கிறது அது ஒரு இனம், அது ஒரு உயிரினம். அந்த உயிரினத்தோட பிரச்சனையை அந்த உயிரினம் தான் தெரிந்து கொள்ள முடியும். அதனால் ஏழை என்பது அது இன்னொரு உயிரினம். அந்த உயிரினத்தின் பிரச்சனையை ஏழை என்கிற உயிரினம் தான் புரிந்து கொள்ள முடியும். அதனால் ஏன் சாதின்னு வச்சாங்க, அந்த சாதியோடு தான் பழகணும் அப்படின்னு ஏன் வச்சாங்கன்னா, ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு பொருளாதார நிலைமை இருக்கிறது, ஒரு பொருளாதார அளவீடு இருக்கிறது. இப்போ தாழ்த்தப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் இந்த பொருளாதாரத்தில் தான் இருப்பார்கள். அவர்கள் பெரும்பாலும் ஏழைகளாக இருப்பார்கள். அதனால் தாழ்த்தப்பட்டவர்கள் உயர்ந்த சாதியை கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா உயர்ந்த சாதிக்காரங்க பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். அதனால் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்கள் அது ஒரு இனம், அது ஒரு உயிரினம். தாழ்த்தப்பட்டவர்கள் ஏழையாக இருப்பார்கள். ஏழைகள் எல்லாம் ஒரு உயிரினம். இந்த சாதி வேறுபாடுங்கிறது பொருளாதார அளவீடு தான். பொருளாதாரத்தை ஒரு சாதியினருக்கு ஒரு பொருளாதாரம், இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள், இவர்கள் எப்பொழுதும் ஏழ்மையாகத்தான் இருப்பார்கள், எல்லா இடங்களிலும் இவர்கள் ஏழ்மையாகத்தான் இருப்பார்கள், இந்த சாதியினர் எல்லா இடங்களிலும் ஏழ்மையாகத்தான் இருப்பார்கள். அதுவே அங்கே யாராவது வசதியாக வந்துட்டாங்களா, அப்போ அவங்கள உயர் சாதியினராக ஆகிடுவாங்க. அவங்க யாராவது ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியினர் பெரும்பாலும் ஏழையாக இருக்கிற பட்சத்தில் யாராவது ஒருவர் பணக்காரராகிட்டார், கோடீஸ்வரராக ஆகிட்டார்னா அப்போ அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்துருவாங்க, பதவி உயர்வு. நீ உயர்ந்த சாதி என்கிற இனமாக நீ மாறிவிட்டாய், உயிரினமாக நீ உயர்ந்த சாதி என்கிற உயிரினமாக நீ மாறிவிட்டாய் என்று அவருக்கு பதவி உயர்வு கொடுத்து விடுவார்கள். கொடுத்து உயர்ந்த சாதி என்கிற உயிரினத்தோடு அவரை இணைத்து கொள்வார்கள். அதன் பிறகு அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் ஏற்கனவே இருந்தார்ல அந்த தாழ்ந்த சாதி,
அந்த சின்ன வயசில் அந்த தாழ்ந்த சாதி அந்த உயிரினத்தோடு பழக மாட்டார். அந்த மாதிரி ஒவ்வொரு நிலையும், அதனால தான் சாதி என்பது என்னென்னா, ஏன் இது என்னுடைய இனம் என்று சொன்னார்கள்னா, சாதியை ஏன் இனமாக சொன்னாங்க? இது வந்து நாங்கள் ஆண்ட பரம்பரை, அல்லது சாதிங்கிறது ஒரு உயிரினம், நீ நானும் பழகக்கூடாது, இது அதாவது நீ ஆடு நான் மாடு, நீ எருவ மாடுனா நான் காளை மாடு, நீ எருவ மாடுனா நாங்கள் புலி அப்படின்னு வேறு வேறாக கருதி கொண்டார்கள். ஒரு வேறு உயிரினமாக ஏன் கருதுறாங்கனாக்கா, அந்த பொருளாதார உயர்வு தாழ்வு இருக்குல்ல, அது அவங்கவுங்களோட தான் பழகக்கூடும். ஏழைகள் ஏழைகள்கிட்ட தான் பழகுவாங்க, பணக்காரங்கக்கிட்ட தான் பழகுவாங்க. ஏன்னா அந்தந்த உயிரினத்தின் பிரச்சனையை அந்தந்த உயிரினம் தான் புரிஞ்சிக்க முடியும். பணக்காரங்களோட உயிரினத்தை பணக்காரங்களோட பிரச்சனையை பணக்காரங்க தான் புரிஞ்சிக்க முடியும். பிச்சைக்காரங்களோட பிரச்சனையை பிச்சைக்காரங்க தான் புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் அந்தந்த சாதியினர் ஏன் அந்தந்த சாதியோட பழகினாங்கன்னா, ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு பொருளாதார உயர்வு இருக்குது, ஒரு அளவீடு இருக்குது. இந்த சாதியினர் இந்த அளவுக்கு தான் இவங்க பொருளாதாரத்தில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அளவு இருக்குது. அதனால் அந்தந்த சாதியினர் அந்தந்த பொருளாதார தகுதி அது ஒருத்தருடைய தகுதிங்கிறது என்னன்னாக்கா, அவங்க எவ்வளோ பொருளாதாரத்தோடு இருக்கிறாங்க, அதுதான் அவங்களோட தகுதி. அதுதான் அப்போ அந்தந்த தகுதியோடு தான் அவங்க பழகணும். அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க தான் புரிஞ்சிக்க முடியும். அப்படின்னு சொல்லிட்டு சாதி வேறுபாடுகள்லாம் அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு தான், அது அடிப்படையாக கொண்டது தான். இப்போ கருப்பு நிறத்தை ஏன் வெள்ளை நிறத்தவர்கள் கருப்பு நிறத்தவர்கள் சண்டை போடுறாங்கன்னா, கருப்பு நிறத்தவர்கள் எப்போவுமே வசதி குறைந்தவர்களாக இருப்பார்கள், வெள்ளை நிறத்தவர்கள் வசதி உயர்ந்தவர்களாக பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது, அது இன்றைக்கும் இருக்குது. பெரும்பாலான கருப்பினத்தவர்கள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள். பெரும்பாலான வெள்ளை நிறத்தவர்கள் உலகம் முழுவதுமே பணக்காரர்களாக இருக்கிறார்கள், கோடீஸ்வரர்களாக. அதனால் கருப்பு நிறத்தில் உள்ள அந்த ஏழைகளாக இருக்கிற பெரும்பாலான மக்களின் பிரச்சனையே அந்த வெள்ளை நிற மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள், புரிந்து கொள்ள முடியாது. அதனால் கருப்பு இப்படி இதுதான் அங்கே வேறுபாடாக இருக்குது. அப்போது அதுதான் இந்த ஒரு நிறவெறிங்கிறது கூட அந்த பொருளாதார உயர்வு தாழ்வை அடிப்படையாக கொண்டது தான். அப்போ இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? உலகத்தில் நிறவெறி பிரச்சனை கிடையாது, அல்லது சாதி வெறி என்பது பிரச்சனை கிடையாது. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, பொருளாதாரம் தான் பிரச்சனை. பொருளாதார ஏற்றத்தாழ்வு தான் பிரச்சனை. பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒருவர் தன்னை உயர்ந்தவராக ஆக்கிக்கொள்ள எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க. நம்ம நிறைய பணக்காரர் ஆகிட்டாக்கா, நிறைய பணம் சம்பாதிச்சிட்டாக்கா நம்ம உயர்ந்தவராகிடலாம். அதுக்கு தான் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏன் துடிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம உயர்ந்தவராகிவிட வேண்டும் என்பதற்காக துடிக்கிறார்கள். தாழ்ந்தவராக ஆகிவிடக்கூடாது, பிச்சைக்காரராக ஆகிவிடக்கூடாது. அப்படின்னா ரொம்பவும் மோசமான நிலைக்கு நம்ம போயிடக்கூடாது. நம்முடைய பொருளாதார நிலைமையை வச்சு தான் நாம் உயர்ந்தவரா தாழ்ந்தவரா என இந்த உலகம் மதிப்பிடுகிறது. அப்படி பார்க்கும்போது ஏன் அப்படின்னா முதலமைச்சர் ஆகணும்னு ஏன் விரும்புகிறாங்க? அங்கே போனால் தான் அவங்களுக்கு 1 லட்சம் தானே சம்பளம் கொடுப்பாங்க. அப்போ அவங்க ஏன் அதுக்கு விரும்புகிறாங்கன்னா, அவங்க அந்த அரசோட கஜானாவுக்கு பொறுப்பு வைக்கிறாங்கல்ல, அவ்வளோ அரசாங்கத்தில் பல லட்சம் கோடி இருக்கும். அதை இவங்களோட பொறுப்பில் 5 வருஷத்துக்கு கொடுக்குறாங்கல்ல, அதுக்காக அவங்க தான் அவ்வளோ அந்த பொறுப்பு அவங்க கையில் போகும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளோ பணத்துக்கு நாம தான் சொந்தக்காரன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த உணர்வு வந்துடுது. அதுக்காக தான் அரசியலுக்கெல்லாம் போகிறாங்க. அதனால் இப்போ இந்த உலகத்தில் எது பிரச்சனைன்னா, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் தான் இங்கே பிரச்சனை. அதனால் பொருளாதாரத்தில் கண்டிப்பாக அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஒருத்தர் பணக்காரராக இருக்கிறதோ ஏழையாக இருக்கிறதோ அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஆனால் அவர்கள் வீடுகளை நம்ம ஒரே மாதிரி அமைச்சு கொடுக்கலாம். நீ கோடீஸ்வரராக இருந்தாலும், உங்கள்கிட்ட நிறைய பணம் இருந்தாலும், உங்கள்கிட்ட கம்மியான பணம் இருந்தாலும், எல்லாரும் ஒரே அளவு கொண்ட வீடுகளில் வசிக்க வேண்டும். அதை நம்ம நிர்ணயிக்க முடியும். ஏன்னா இப்போது ஏழை பணக்காரர் நடுத்தர வர்க்கம் இதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எல்லோரையும் ஒரே வீட்டில் வசிக்க செய்யலாம். அது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் நிறைய பணம் சம்பாதிக்கிறாருன்னா அவர் அவருடைய திறமையை வச்சு அவர் நிறைய பணம் சம்பாதிக்கிறார். ஒருத்தர் கம்மியாக சம்பாதிக்கிறாருன்னா அவருடைய திறமை அது, அதனால் அவர் கம்மியாக சம்பாதிக்கிறார். திறமை என்பது அவருடைய ஆசையை பொறுத்தது. இதுலேயும் நம்ம கட்டுப்பாடுகளை விதிக்க முடியும். எப்படின்னா, 6 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும், 6 மணி நேரத்துக்கு மேலே யாரும் வேலை பார்க்கக்கூடாது, தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடு வச்சுட்டா ஒருத்தர் நிறைய பணம்லாம் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப நிறைய பணம் சம்பாதிக்கிறவர் என்ன பண்ணுவார்னா, 15 மணி நேரம் உழைப்பார், 18 மணி நேரம் உழைப்பார். அப்படி உழைச்சாதான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாரும் கொஞ்சம் தான் வேறுபாடு இருக்கணும். ரொம்ப அப்படி புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கிட்ட கோடிக்கணக்கான பணம் எப்படி வந்தது? அப்போ எப்படி வந்ததுன்னா, அவர் கஷ்டப்பட்டு உழைக்கிறார்.
18 மணி நேரமும் உழைக்கிறார். அவர் குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறது இல்லை, எப்பவும் பணம் பணம் பணம்னு உழைக்கிறார். அப்போ அதெல்லாம் கட்டுப்படுத்தணும். எல்லாரும் சமமாக இருக்கணும். அந்த சமத்துவத்தில் தான் வந்து அந்த மனிதர்கள் நாம் அனைவரும் மனித உயிர்கள் என்கிற உணர்வை ஏற்பட செய்வதற்கான வழிமுறைகளை நாம் உருவாக்க வேண்டும். அதனால் வந்து 6 மணி நேரம் தான் நீ உழைக்கணும், 6 மணி நேரத்துக்கு மேலே நீ உழைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாலே இங்கே மிகப்பெரிய கோடீஸ்வரர்லாம் உருவாக மாட்டாங்க. ஒருத்தரோட திறமையை நம்ம கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா உழைப்பு தான் திறமையை வந்து அதிகரிக்கும். நீங்கள் நிறைய நேரம் உழைச்சிங்கன்னா உங்கள் திறமையை அதிகமாக அது உயரும். நீங்கள் குறைவான நேரம் உழைச்சிங்கன்னா உங்கள் திறமையும் ஒரு அளவுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ 6 மணி நேரம் தான் எல்லோரும் தொழிலில் உழைக்கணும் அப்படின்னா அப்போ எல்லாருடைய திறமையும் ஒரு அளவுக்குள்ளே இருக்கும், கொஞ்சம் தான் ஏற்ற இறக்கம் இருக்கும். அப்போ எல்லோரும் ஒரே குறிப்பிட்ட நேரம் தான் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போடணும். அப்போ இன்னொரு அற்புதமான சட்டம் இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியமான. என்னதுன்னா, இங்கே வந்து எல்லோரும் ஒரு தொழில் நிறுவனம் இருக்குது, ஒரு தொழிற்சாலை இருக்குது, அங்கே 1000 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு முதலாளின்னு ஒருத்தரை வைக்கக்கூடாது. அந்த முதலாளின்னா அது அரசாங்கம் தான். அந்த 1000 பேர் அங்கே தொழில் பண்ணுறாங்கள்ல, அதில் வந்து உயரதிகாரி கீழதிகாரியாக இருப்பாங்க. அது வந்து தவிர்க்க முடியாது, அது தேவை தான். ஒரு நிறுவனம்னா அங்கே உயரதிகாரி இருப்பார், மேனேஜர் இருப்பார், ரொம்ப திறமையானவங்க உயரதிகாரியாகவும், திறமை குறைந்தவர்கள் அவர்களுக்கு ஏற்ற ஒரு தொழிலும் அவங்க செய்வாங்க. இதில் வந்து அந்த நிறுவனத்தின் முதலீடு இருக்குல்ல, அதை வந்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ள செய்வாங்க. அந்த நிறுவனத்தை வேலை செய்கிற 1000 பேரும் ஏற்றுக்கணும். அந்த நிறுவனத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபான்னா அந்த 1000 பேரையும் அந்த 10 லட்ச ரூபாயை பகிர்ந்து கொண்டு அந்த நிறுவனத்தின் முதலீட்டில் பங்கெடுக்க செய்து அந்த நிறுவனத்தின் லாபத்தில் அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குற அந்த 1000 பேர்த்துக்கு பிரித்து கொடுக்கணும். அவர்களது தகுதி அடிப்படையில் பிரித்து கொடுக்கணும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பிரித்து கொடுக்கக்கூடாது. அவர்களது தகுதி அடிப்படையில் அந்த நிறுவனத்தின் லாபத்தினை அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிற 1000 தொழிலாளர்களுக்கும் பிரித்து கொடுக்கணும். அந்த முதலீட்டில், ஏன்னா அந்த நிறுவனத்தின் முதலீட்டில் அந்த 1000 தொழிலாளர்களும் பங்கெடுத்திருக்கிறார்கள். அப்போது ஒரு நிறுவனத்தில் 1000 தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள் என்றால் அந்த நிறுவனத்தின் முதலாளிகளாக அந்த 1000 தொழிலாளர்களும் இருக்கிறாங்க. அங்கே வந்து 1000 முதலாளிகள் 1000 தொழிலாளிகள் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் தொழிலாளியாகவும் இருக்கிறார்கள், முதலாளியாகவும் இருக்கிறார்கள். முதலாளின்னு யாரும் ஒருத்தர் தனியாக இருக்கக்கூடாது. யாரும் ஒருத்தர் ஒரு நிறுவனத்தை வந்து தனியாக தொடங்கக்கூடாது. அரசாங்கம் தான் ஒரு நிறுவனத்தை தொடங்க வேண்டும். நிறுவனத்துக்குன்னு ஒரு 50% லாபத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு மீதி இருக்கிற 50%த்தை அந்த நிறுவனத்தில் தொழில் செய்கிற 50 தொழிலாளர்களுக்கு அவர்களது தகுதி அடிப்படையில் பிரித்து கொடுக்க வேண்டும். அப்போ யாருமே இங்கே கோடீஸ்வரராக உருவாகவே முடியாது. கோடீஸ்வரராக உருவாகிறான்னா அவன் ஏமாற்றி தான் உருவாகிறான். ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் லாப பணத்தை இவன் மட்டுமே எடுத்துகிட்டு ஓடிடுறான். ஏன்னா அவர் முதலீடு பண்ணாராம்மா, அதனால் அவர் எடுத்துகிட்டு போகிறாரு. அதனால் எல்லாரையும் முதலீடு செய்ய வைத்து எல்லோருக்கும் அந்த லாப பணத்தை கொடுக்கணும். அப்போ எல்லோரையும் முதலீடு செய்ய வைக்கும்போது எல்லாருடைய திறமையை அடிப்படையாக கொண்டு தான் முதலீடு பண்ணணும். ஒருத்தர் உயரதிகாரியாக இருக்காருன்னா அவர் கொஞ்சம் எல்லாரை விட அதிகமான முதலீடை கொடுக்கணும். ஒருத்தர் வந்து வாட்ச்மேனாக இருக்காருன்னா அவருக்கு தகுந்த மாதிரியான முதலீடை தான் அவர் கொடுக்கணும். அப்போ தான் அவருக்கு தகுந்த மாதிரியான லாபம் அவருக்கு போய் சேரும். ஒரு மேனேஜர் என்ன முதலீடு பண்ணுறாரோ அதே முதலீடை ஒரு வாட்ச்மேனுக்கு வைக்கக்கூடாது. அப்படின்னா அப்போ மேனேஜர் கொடுக்குற லாபத்தை இவருக்கும் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் ஒருவருடைய தகுதி, கல்வி தகுதி, திறமை இதனை அடிப்படையாக கொண்டு அவர்களது முதலீட்டில் பங்கு, அப்புறம் அந்த நிறுவனத்தில் கிடைக்கிற லாபத்தில் பங்கு அதை கொடுத்து விட வேண்டும். இப்படி பண்ணிட்டாலே இங்கே வந்து யாரும் மிகப்பெரிய கோடீஸ்வரராக முடியாது, மிகப்பெரிய பணக்காரராக முடியாது, ஏழையாகவும் இருக்க மாட்டாங்க. எல்லோரும் ஒரே மாதிரியான இது இருப்பாங்க. அப்போ எல்லாரும் எல்லாருடைய பிரச்சனையும் புரிஞ்சுப்பாங்க, எல்லாரும் எல்லாரோடையும் பழகுவாங்க, எல்லாரையும் அன்பு செலுத்துவாங்க. நாமெல்லாம் மனித உயிர்கள் அப்படிங்கிற அந்த உணர்வு அப்போ தான் வரும். உங்கள்கிட்ட இருக்கிற பணம் எனக்கு தெரிய வராது. இங்கே பணங்கிறது ஒருத்தர்கிட்ட நிறைய பணம் இருக்குங்கிறது வெளிப்படையாகவே தெரியுது. ஏன்னா அவர் பெரிய வீடு கட்டியிருக்காரு, அதனால் அவர் பெரிய பணக்காரர் அப்படிங்கிற வெளிப்படையாகவே தெரியுது. இங்கே எல்லா வீடும் ஒரே மாதிரி இருந்தால் யார் இதில் பணக்காரங்கன்னு உங்களுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவங்க பேங்க் புக்கை வாங்கி பார்த்தா தான் தெரியும். என்கிட்ட நிறைய பணம் இருக்குங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா என்னுடைய பேங்க் புக்கை வாங்கி பார்த்தா தான் தெரியும். இங்கே வந்து யார் பெரிய பணக்காரர் அப்படின்னு பார்த்தாலே தெரியுது. அதை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் அவர் வாழ்கிறாரு. பெரிய வீடு கட்டுறாரு, 10 பேரை வேலைக்கு வைக்கிறாரு, அங்கே வந்து நீச்சல் குளத்தை கட்டுறாரு, வீட்டுக்குள்ளே காரு 2-3 கார் வாங்கலாம் தப்பு இல்லை, ஆனால் வீடை பெருசாக கட்டிடுறாரு, 10 பேரை வேலைக்கு வச்சிடுறாரு. அதை பார்த்துட்டாலே அவர் பணக்காரர் அப்படின்னு தெரிஞ்சு போகுது. அப்போ அவர்கிட்ட போய் யாரும் பழக முடியாது அவ்வளோ ஈஸியாக. பணக்காரர்கள் தான் பழக முடியும். அவர் வீட்டில் நுழைய பணக்காரர்களுக்கு மட்டும்தான் அனுமதி, ஏழைகளுக்கு அனுமதி கிடையாது. அதுதான் நாயை கட்டி வச்சுருவாங்க.
அதனால் எல்லா வீடும் ஒரே மாதிரியாக இருந்துவிட்டால் அங்கு யார் பணக்காரர் இல்லை அல்லது ஏழை என்பது யாருக்குமே தெரியாது. அவங்களுடைய அது மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் என்னென்னாக்கா, விலை உயர்ந்த ஆடைகளை அணியக்கூடாது. நல்லா பார்த்துக்கோங்க. 6 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும். அப்புறம் ஒரு நிறுவனத்தை தனியாக யாரும் தொடங்கக்கூடாது. அரசாங்கம் தான் தொடங்கணும். நிறுவனத்துக்குன்னு தனியாக ஒரு முதலாளி வைக்கக்கூடாது. அரசாங்கம் தான் தொடங்கணும். 6 மணி நேரம் தான் வேலை வைக்கணும். அப்புறம் எல்லோரும் ஒரே மாதிரியாக ஒரே அளவு கொண்ட வீடுகளில் வசிக்கணும். அப்படி இருக்கும்போது யார் பணக்காரர் யார் ஏழைங்கிறதே உங்களால் பார்த்தா சொல்ல முடியாது. யார்கிட்ட நிறைய பணம் இருக்கோ அவங்க தான் பணக்காரங்க. ஆனால் யார்கிட்ட பணம் குறைவாக இருக்கோ, குறைவாக சம்பளம் வாங்குறாங்களோ அவங்க தான் ஏழை. ஆனால் அதை பார்த்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்கள் பாஸ்புக்கை வாங்கினா தான் கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி நகைகள் அணிவதற்கும் ஒரு கட்டுப்பாடு. ஒரு 2 பவுன் தான் எல்லாருமே வாங்கணும். 2 பவுன் நீங்கள் வாங்கிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஏன்னா நிறைய நகை போட்டு அதை கழுத்தில் தொங்க விட்டு நான் பணக்காரன்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. வேற்றுமை மனப்பான்மையை மக்களிடம் பரப்ப அனுமதிக்கவே கூடாது. அதனால தான் ஆடைகளாக இருந்தாலும் சரி, அதுக்கு அதிகபட்ச விலையை நிர்ணயிக்க வேண்டும். 1000 ரூபாய்க்கு மேலே ஒரு ஆடை இருக்கவே கூடாது. 1000 ரூபாய்க்குள்ளே தான் ஒரு ஆடை இருக்கணும். அதுமாதிரி 2 பவுனுக்கு மேலே யாரும் தங்க நகைகளை வாங்கக்கூடாது. வீடுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். எல்லாத்துக்கும் பொதுவான நீச்சல் குளம், 50 ஆண்களுக்கு ஒரு நீச்சல் குளம், 50 ஆண்களுக்கு விளையாட்டு மைதானம், 50 பெண்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம், 50 பெண்களுக்கு ஒரு நீச்சல் குளம், இப்படி பொதுவாக வைக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வுகளை எந்த வகையிலெல்லாம் நம்மளால் தவிர்க்க முடியுமோ அப்படி தவிர்த்தால்தான் நாமெல்லாம் ஒரே உயிரினம், நாமெல்லாம் மனித இனம் அப்படின்னு மக்கள் ஒரு உணர்வு. இன்றைக்கி ஏன் சாதியை ஒழிக்க முடியல அப்படின்னா, மதத்தை ஒழிக்க முடியலன்னா, நம்ம இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளுடன் வாழ அனுமதித்தது தான் காரணம். பணக்காரன் பெரிய வீட்டில் வசிக்கிறான், 10 பேரை வேலைக்கு வச்சு பெரிய வீட்டை கட்டி அதில் வசிக்கிறான். ஏழைகள் சாதாரண வீட்டில் வாடகை வீட்டில் வசிக்கிறாங்க, குடிசை வீட்டில் வசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை இங்கே அனுமதித்ததால் தான் இந்த சாதியை ஒழிக்க முடியல. ஏன்னா சாதி என்பது என்னவென்றால் சாதி வெறி, நிறவெறி என்பது என்னவென்றால் மதவெறி என்பது என்னவென்றால் அவர்களின் பொருளாதார நிலைகளை அது வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. இந்த மதத்தில் சேர்ந்தவர்கள் வசதியாக இருப்பார்கள். கிறிஸ்தவ மதத்துக்கு ஏன் மாறுறாங்க மக்கள்? கிறிஸ்தவ மதத்துக்கு போனால் நம்ம நல்லா பிழைக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம். ஏன்னா கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா சம்பாதிக்கிறாங்க. அதனால் நாம் ஏழ்மையில் இருக்கிறோம். இந்து மதத்தில் இருக்கிறோம், அதனால் கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டாக்கா நம்ம நல்லா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம வாழ்க்கை உயர்ந்து விடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாமே இந்த பொருளாதார அளவீடுகளை வெளிப்படுத்துறது தான் இந்த சாதி வெறி. இந்த சாதியில் இருப்பவர்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள், அவர்கள் உயர்ந்த சாதி. இந்த சாதியில் இருப்பவர்கள் பெரும்பாலானவர்கள் ஒரு பொருளாதாரத்தில் நலிந்தவர்களாக இருப்பார்கள். அதுமாதிரி கருப்பு நிறத்தில் இருக்கிறவர்கள், நிறவரி என்பது கருப்பு நிறத்தில் இருக்கிறவர்கள் பொருளாதாரத்தில் தாழ்ந்தவர்களாக, பொருளாதார பலம் குறைந்தவர்களாக இருப்பார்கள். அதுவே வெள்ளையாக இருக்கிறவங்க பெரும்பாலும் பொருளாதாரத்தில் வலிமையானவர்களாக இருப்பார்கள், நிறைய பணம் வச்சுருப்பாங்க, நல்லா கடினமாக உழைப்பாங்க. அதுமாதிரி கருப்பாக இருக்கிறவங்க கடினமாக உழைக்க மாட்டாங்க, எளிமையாகத்தான் வாழ்வாங்க அப்படிங்கிற இந்த கருத்து, இதெல்லாம் சரியான புரிதல் தான். அதனால் எல்லாருமே ஒரே மாதிரி வாழ வைக்கணும். இந்த ஏற்றத்தாழ்வுகளை தவிர்த்து வாழ்ந்திருக்க வேண்டும். நாமெல்லாம் தப்பாக வாழ்ந்தனால தான் இவ்வளோ நோய்கள், இவ்வளோ சண்டைகள், போர்கள்லாம் ஏன் வந்தது? ஏன் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க? மற்றவங்க சாகணும்னு ஏன் நினைக்கிறாங்க? இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுத்திய குறுகிய உணர்ச்சி தான். இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை கற்பித்து குறுகிய உணர்ச்சிகளை மக்கள் மனதில் உற்பத்தி செய்து பிறர் அழிய வேண்டும் என்கிற அந்த மனப்பான்மையை மக்கள் ஒவ்வொருடைய மனதிலும் உருவாக்கி விட்டார்கள். பிறர் அழிய வேண்டும், பிறர் அழியும் போது மற்றவங்க சந்தோஷப்படுறாங்க, பிறர் அழியும் போது மற்றவங்க வேடிக்கை பார்க்குறாங்க, அதை ரசிக்கிறார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு மனதில் ஒரு மனிதத்தன்மையே இல்லாமல், ஈவு இரக்கம் கருணை எந்த இளவும் இல்லாமல் மக்கள் இங்கு வாழ வைக்கப்படுகிறார்கள், வாழ நிர்பந்திக்கப்படுகிறார்கள்.